இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பரபரப்பை பயன்படுத்தி RSS சங்கபரிவார கும்பல் பேசாமல் யாருக்கும் தெரியாமல் பல விஷயங்களை வட இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றைத்தான் நான் சொல்ல போகிறேன். யாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துங்காப்பூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டேலாவில் இருக்கக்கூடிய சென்ட் பால் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தை முழுமையாக இழுத்து மூடியிருக்கிறார்கள் RSS பாஜக கும்பல். இந்த பள்ளிக்கூடத்தில் 300க்கும் அதிகமான பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இலவசமாக படித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 300 பிள்ளைகள் நடுத்தெருவிற்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் மோடியும் அமித்ஷாவும் RSSம் தான் இருக்கிறது. என்னன்னு கேட்கலாம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், FCRA என்று ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ பாருங்களேன், நான் சொல்கிறேன், FCRA ஒன்று கொண்டு வராங்க. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற ஒன்றை கொண்டு வருகிறார். பாருங்கள், தென்னிந்தியா தான் மோடி அமித்ஷாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் கடுமையாக RSSஐ எதிர்க்கக்கூடியவர்கள். இங்கே தேர்தல் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓசை இல்லாமல் பல்வேறு வேலைகளை மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குத்தான் நான் மேற்சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த 300 பிள்ளைகளுடைய கல்வியை முடக்கி இருக்கிறார்கள்? அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? RSS சங்கபரிவார கும்பல்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த பள்ளிக்கூடத்தில், அதாவது கிறிஸ்தவ அமைப்பு நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை மூளைச்சலவை செய்கிறார்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தனை செய்து வசீகரிப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. இப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை முழுமையாக முடக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தில் செயல்பட்டு வந்திருந்த விடுதியை முடக்கினார்கள். என்ன அப்படின்னா, அங்கே சுத்தமான உணவு கொடுக்கலையாம், மோசமான சுகாதாரம் இருக்கிறதா. அதனால் அந்த விடுதியை முதலில் மூடினார்கள். இப்போது அந்த பள்ளிக்கூடத்தை முழுமையாக மூடியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா? இந்த தொகுதி வரையறை கொண்டு வர்றதன் மூலமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் வைத்து நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் அமர்வது என்பதுதான் RSSனுடைய திட்டம். அதனுடைய ஒரு படியாகத்தான் பல்வேறு இயக்கங்களை, பல்வேறு அமைப்புகளை முழுமையாக முடக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த FCRA என்று சொல்லக்கூடிய விஷயம். இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள், பழங்குடி மக்கள், அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிறுபான்மை இயக்கங்களை முற்றிலுமாக இல்லாமலாக்குவது. இப்போ பல்வேறு இந்த மாதிரியான சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறிய அளவிலான வெளிநாட்டிலிருந்து நிதிகளை வாங்கி கொண்டு தான் நடத்தி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையான அமைப்பு எது அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மோடி அமித்ஷாவுடைய கைகளில் வந்துவிட்டது. அவங்க சொல்கிற அமைப்புகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும். வேற யாருக்குமே செயல்பட முடியாது. சட்டதிட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டு இருந்தாலும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் உங்களை பிடிக்கல, உங்கள் அமைப்பு பிடிக்கல, இல்லை RSSக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களால் செயல்பட முடியாது. இது ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ராஜஸ்தானில். தெரியாமல் எத்தனை அமைப்புகளை இதுபோன்று இல்லாமலாக்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியல. அப்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு திட்டமிட்ட தாக்குதலை RSS சங்கபரிவார கும்பல்கள் செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி காலையில் நான் தினமலர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையை நான் பார்க்குறேன். அந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள், யாருக்கு ஓட்டு போடுவது? இதுதான் தினமலர்னுடைய தலைப்பு. அட முட்டாள் பயில்களே, கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது குழப்பமாக இருந்திருக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் சங்கிகளுக்கு எதிரானவர்கள், RSSற்கு எதிரானவர்கள், RSSற்கு எதிராக வாக்களிப்பவர்கள். அது இன்னைக்கு இல்லை, எந்த காலத்திலேயும் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். சில நபர்கள், சில நரிகள் உங்களுடைய மிரட்டலுக்கு பயப்படலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு இந்த குழப்பமெல்லாம் வேண்டாம்.
அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் பயத்தில் இந்த மாதிரியான இலவச சேவைகளை மதம் பாராமல் சாதி பாராமல் இந்தியாவில் பல ஒரு ஏறத்தாழ 150 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை முடக்குவதற்காக நீ சதி வேலையில் ஈடுபட்டிருக்கிற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறோம், வட இந்தியாவில் இதில் 2 நோக்கங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தொகுதி மறு சீராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா, தொகுதி வரையறை, இது எதுக்காக கொண்டு வராங்க? நீங்கள் முழுக்க இனிமேல் பிரதமர் மற்ற பெரிய பொறுப்புகள் எல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிக்கப்படும். வட இந்தியாவை சார்ந்தவர்களுக்குத்தான் வாய்ப்பளிக்கப்படும். தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவை சார்ந்த தலைவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைதான், குறைவுதான். ஆனால் முழுமையாக அவற்றை இல்லாமலாக்குவதற்கு இந்தி பேசக்கூடியவர்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கைமாற்றம் செய்வதற்கான ஒரு திட்டம்தான் இந்த தொகுதி மறுசீராய்வு என்பது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்சிஆரை எதற்காக கொண்டு வருகிறார்கள்? ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத விஷயம் கல்வி கற்பது. மனிதர்கள் கல்வி கற்றக்கூடாது. அவர்களுடைய சனாதனம் என்ன சொல்கிறது? சூத்திரன் கல்வி கற்றால் காதில் ஈயத்தை ஊத்து அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சம்புகனுடைய தலை எதற்காக அறுக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏகலவியனுடைய கட்டை விரல் எதற்காக வாங்கப்பட்டது? கல்வி என்பதை பார்ப்பனியத்தை தவிர்த்து மற்றவர்கள் அதில் கைகூடினால் நாளை அவர்களும் அதிகாரத்தில் வரக்கூடும். அதிகாரம் அவர்கள் கைகளில் வரப்படும். அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும். இதை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் கல்வியையும் மருத்துவத்தையும் சுகாதாரத்தையும் இலவசமாக கொடுப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த உயர்ந்த மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளை முடக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட சதியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இந்தியாவில் செய்து வருகிறார்கள். அதனுடைய முதல் படியாகத்தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ராஜஸ்தானில் இந்த எஃப்சிஆரை அமல்படுத்துவதற்கு முன்னாடியே சங்கிகள் எல்லாம் போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய லைசன்ஸை கட் பண்ணி விட்டுருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி நீ கட் பண்ணிட்ட, இந்த 300 பிள்ளைகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறாயா? நான் ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து கேட்குறேன். 300 பிள்ளைகள் படிப்புலாம் வெளியே வரான். அந்த பள்ளிக்கூடத்தில் முழுமையாக படித்தவன்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளா? இப்போ நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவன். நான் படிக்கிற காலகட்டங்களில் அங்கே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் படிச்சிருந்தான். இந்துக்கள் கூடுதலாக, கிறிஸ்தவர்களோட இந்துக்கள் தான் கூடுதலாக படித்து கொண்டிருந்தார்கள். சரியா? ஏன்? அப்போ அவர்களுக்கெல்லாம் அவங்க கல்வி போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கி ராஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் 300க்கும் அதிகமான பிள்ளைகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி சிக்கலாக இருந்திருக்கு. அதற்கு மாற்று ஏற்பாடாவது உன்னால் செய்ய முடிந்திருக்கிறதா? இல்லை. அப்போ நீ திட்டமிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிற, பல்வேறு வேலைகளை நீ செஞ்சிட்ருக்கிற. அதுவும் இது ரொம்ப சௌகரியமாக போச்சு. அதனால தான் நீ என்ன அப்படின்னா வட இந்தியாவில் இதெல்லாம் கொந்தளிப்புக்குள்ளாகும். அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். மக்கள் போராடுவார்கள். இப்போ இந்த நேரத்தில் உனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்கிற. நான் என்ன கேட்குறேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் நீங்கள் என்ன பானே தெரியும், கிறிஸ்தவ பாதிரியார்களெல்லாம் போயிட்டு காலில் விழுந்து ஓட்டு கேட்கக்கூடிய பாஜகவினரெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். கேரளாவில் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தேர்தல் நேரங்களில் தங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கிறிஸ்தவர் பாதிரியார்களுடைய காலில் போய் விடக்கூடிய சங்க பரிவார கும்பல். தேர்தல் முடிஞ்சுது அப்படின்னா கன்னியாஸ்திரிகளுக்கு ரயிலில் பயணம் செய்ய முடியாது. கன்னியாஸ்திரிகள் எங்கே போகிறாங்க, பாதிரியார்கள் எங்கே போனால் உடனே மத மாற்றம் அது இதுன்னு சொல்லி அவர்கள் மீது வன்முறையை செலுத்தும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்தியா என்று சொல்லக்கூடியது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா உரிமைகளோடும் சமத்துவத்தோடும் வாழ்வதற்கான ஒரு நாடு இது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறது. அதனால தான் அரசமைப்பு சட்டத்தை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.